ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இங்கே பாருங்களேன், பேக் சைட்லாம் எப்படி இருக்கேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு மூடிட்டு மேலே பாருங்கள், ஃபுல்லாக காடு தான். வேறு மாதிரி இருக்குது, ஃபுல்லாக யானை. இந்த மாதிரி ஏரியாலாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணுங்க. யானையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே நின்றாலும் தெரியாது, பயமாக இருக்குது. செம்மையாக இருக்கலாம். மேலே பாருங்களேன், மரமெல்லாம். இப்போ பாருங்க, நம்ம வந்த வழி இப்படி தான் இருக்குது. நம்ம நடந்து வந்து பாருங்க, இப்போயே பாருங்கள் எத்தனை ஆட்டை இருக்கு மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள், தெரியுங்களா? இதாவே சட்டை இங்கே வருங்க. இது என்னடா ஒட்டிடுச்சுன்னா வராது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் கைஸ் உங்கள் வருஷம் வேலை எப்படி இருக்கு கைஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஊரில் தான் கைஸ் இருக்கோம். ஸோ அதாவது இப்போ நீலகிரியில், அதாவது இன்றைக்கி வந்து டேட் வந்து 19, 17, 18, 19 3 நாள் பார்த்தீங்கன்னா பயங்கர மழை வரும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏரியாவில் இப்போ தாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது கிளைமேட்டு. ஸோ இங்கே பாருங்களேன், பேக் சைட்லாம் எப்படி இருக்கேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு மூடிட்டு மேலே பாருங்கள், ஃபுல்லாக காடு தான். வேறு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கொடை எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு பக்கத்து ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கிடா விட்டுங்க. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 2:30 மணி. இப்போயே பார்த்திங்கன்னா டைம் எப்படி சொல்கிறது, நைட்டான மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பக்கத்து ஊருக்கு போகணும். அதாவது பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் வந்து அங்கே திருவிழா. ஸோ திருவிழாக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் கிடா வெட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஊரில் இந்த வருஷம் திருவிழா வைக்கல. ஸோ பக்கத்து ஊரில் திருவிழா அடுத்த வாரம். ஸோ அதுக்கு முன்னாடி கிடா வெட்டுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட போயிட்டுருக்கோம். எதுக்கடா சுற்றி வளைச்சி இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட தான் கேஸ் போகிறோம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அப்படியே மலையில் கொடை பிடிச்சி அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளுக்கு பேக் சைடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்ம வியூவாக இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு தாங்க, செம்மையாக இருக்குது கிளைமேட். ஆனால் இங்கே அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு குளிர்லாம் ஒன்றுமே இருக்காது, பட் செம்மையாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா அப்படி இருக்குண்ணே, ஃபுல்லாக மிஸ்ட்டு. ஸோ இதுதான் நம்ம லைன்ஸ் முன்னாடி, இதான் கேஸ் நம்ம லைன்ஸு. அந்த சைடு நம்ம வீடு. கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் அப்படியே போகணும், இந்த வழியில் அப்படியே நேராக போகணுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் பக்கம் போகணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கர எப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு நான் போக போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது புதியமான ஒரு அட்மாஸ்பியரை பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிங்க. ஓகே, நான் அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊரில் அதாவது 19th இன்றைக்கி வந்து மழை வருதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கீழே வந்து கமெண்ட்லாம் சொல்லுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், கிளைமேட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போது இன்றைக்கி வந்து நான் மட்டும் தாங்க போயிட்டுருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா மழை டைம்னால நிறைய பேர் வர மாட்டாங்க. அது மட்டும் நம்ம ஊரில் ஆட்கள், அதாவது மக்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதிகமான கிடையாது, ரொம்ப கம்மியான மக்கள் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் அப்படியே போயிட்டுருக்கேன். இந்த மழையில் யார் வர போகிறா? 1 மணி 1:30 மணிக்கே போகலான்னு நினச்சேன், பட் இருந்தாலும் போக முடியல. அப்படியே போயிட்டுருக்கோம். செம்ம கிளைமேட்டுங்க. இந்த மாதிரி கிளைமேட் தேடி நீங்களாம் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஒரு கோயம்புத்தூரோ சென்னையோ வெளியே இந்த பிளெயின்ஸ்னு சொல்லுவோம், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ஊட்டி, குன்னூர், கொடைக்கானல் இந்த மாதிரி போவீங்க. பட் நம்ம ஊரே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஏரியா. முன்னாடி போய் மிஸ்லாம் மூடிட்டு, பட் ரொம்ப மோசமான இடங்க. நைட் டைம்லாம் இங்கே வர முடியாது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக யானை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் செடி ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி எப்படி வச்சுருக்கு பாருங்கள். பட் இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணுங்க. யானையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே நின்றாலும் தெரியாது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா கிளைமேட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 மீட்டர், ஒரு 1 கிலோமீட்டர் வைங்களேன், நம்ம அங்கே போகணும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா மலையில். அதே சமயத்தில் அட்டையெல்லாம் நிறையா இருக்குங்க. இப்படியே போவோம், பயமாக இருக்குது. ஏன்னா மிஸ்ட்டு வேறு மூடி இருக்குங்களா, அட்டை ஏகப்பட்ட அட்டை இருக்குங்க. மழை எப்படி சொல்கிறது, பார்த்தா பயமாக இருக்குது. மழை வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, பட் மழை வந்து பார்த்திங்கன்னா நைட்டு செம்ம மழை வாங்கணும்னு நினைக்கிறேன். மரங்கள்லாம் பாருங்களேன், எவ்வளோ மரங்கள் இருக்குங்க. பட் காற்று அடிச்சு தான் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேன். காற்று அடிக்காதனால தான் நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். பட் இந்த மாதிரி இடத்துல கொடை பிடிச்சிட்டு போகிறதே ஒரு எப்படி சொல்கிறது கைஸ், அதாவது இன்றைக்கி வந்து நம்ம கோயிலுக்காக போயிட்டுருக்கோம், கிடவரத்துக்காக போயிட்டுருக்கோம். பட் நான் போகிறது வந்து முக்கியமான விஷயம் அது கிடையாதுங்க, அந்த கிளைமேட் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் vlog எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டில் எனக்கு வந்து vlog எடுக்குன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால தான் அப்படியே போயிட்டுருக்கோம். இதை பார்க்குற உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு எப்படி சொல்கிறது, அதான் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் செம்மையாக இருக்குது. பட் என்னென்னா பாருங்களேன், எல்லா இடத்துலையும் இங்கெல்லாம் வந்து ரொம்ப நாளாச்சுங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கே எங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யானை நாஸ்தி பண்ணி வச்சுருக்கு.
ஃபுல்லாக இந்த யானை தொல்லை தாங்க. நம்ம போகிற வழி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்கலாம். மேலே பாருங்களா மரமெல்லாம் சரியான வியூவாக இருக்குல்ல. இப்போ பாருங்க நம்ம வந்த வழி இப்படி தான் இருக்குது. அப்படியே போகணும். நீலகிரிஸை பொறுத்த வரைக்கும் இந்த மழை காலத்தில் நீலகிரின்னு கிடையாது, ஹில் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் கொடைக்கானலாக இருக்கட்டும், ஏற்காடாக இருக்கட்டும், ஏலகிரியாக இருக்கட்டும், இந்த ஊட்டியாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஏரியாலாம் இந்த மழை காலத்தில் ஒரு நல்ல மழை பெய்யும் போது இந்த 1 மணி காலையில் 10 மணிக்கு மழை பெஞ்சாலும் சரிங்க, மிஸ்ட்லாம் வந்துடும். அப்பயே பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 5 மணி 6 மணி அந்த மாதிரி 6 மணி அந்த மாதிரி ஆன மாதிரி ஆயிரும். அதே மாதிரி தான் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2:30 மணி தான் ஆகுது. பட் இப்போயே பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு ஃபுல்லாக ஒரு 6 மணி 7 மணி மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா ஒரு 5 மணி ஆச்சுன்னா ஃபுல்லாக நைட்டான மாதிரி இருக்குங்க. யாரையும் காணோம். அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேர்னாச்சும் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போயிருப்பாங்க ஃபஸ்ட்டு. பட்டு நிறையா, அதாவது நம்ம ஊரில் சொன்னேன் இல்லையா, ஆட்கள் ரொம்ப கம்மி, மக்கள் தொகை ரொம்ப கம்மி, எல்லாம் போயிட்டாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா டவுனை நோக்கி போயிட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இல்லைனா அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேர்னாச்சும் போயிட்டுருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் போயிட்டுருக்கேன். மழை அப்படி சாரல் மழைங்க, செம்மையாக இருக்குது. ஏன்னா பட் என்னன்னா இந்த ஊரை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நீலகிரியை பொறுத்த வரைக்கும் குன்னூர், கோத்தகிரி, ஊட்டி, அது மட்டும் இல்லாமல் இந்த கூடலூர். அதாவது இந்த கூடலூர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கூடலூர் தான் இருக்கோம். ஸோ இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்டருங்க, அட்டை ஏறி தான் பார்த்தேன் பார்டரு. பட் இங்கே வந்து குளிர் அந்த அளவுக்கு இருக்காதுங்க. இந்த கிளைமேட் ஊட்டியில் இருக்கும்போது பயங்கர சில்லுன்னு இருக்கும். ஸோ என்னால் பார்த்தீங்கன்னா குளிர்லாம் தாங்கவே முடியாது. பட் இருந்தாலும் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எப்படி சொல்கிறது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. கூலிங்கே கிடையாது, சுத்தமாக கிடையாது. இந்த தண்ணி படும்போது மட்டும் அந்த ஃபீல் இருக்குது, சில்லுன்னு செம்மையாக இருக்குல்ல. ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு இப்படி தாங்க. ஏன்னா இந்த வருஷம் ஏகப்பட்ட வெயிலுங்க. அதில் வெயில் அடிக்கட்டும். வெயில் வந்து பார்த்திங்கன்னா அடித்த தப்பு கிடையாது, தண்ணி கிடையாது, எங்கேயுமே தண்ணி கிடையாது. இந்த ஊர்லேயே தண்ணி கிடையாதுங்க. இங்கே இருக்க ஆறாக இருக்கட்டும், குளமாக இருக்கட்டும், சுத்தமாக தண்ணி கிடையாது. பட் வேறு மாதிரி இருக்குது. நம்ம போகும்போது வந்து இந்த வழியில் போக போகிறதில்ல, போகும்போது ரோட்டு வழியில் போகலாங்க. அட்டை கீழே போய் தான் பார்க்கணும் அட்டையெல்லாம் இருக்கான்னு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அட்டை இருக்குங்க, அட்டை இருக்குது, காமிக்கிறாருங்க. நம்ம இங்கே நின்று வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணுங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒர்க் பண்ணுறவங்க ரொம்பவே கிரேட்டுங்க. ஏன் சொல்கிறேன்னா, அட்டை இந்த மாதிரி மழை காலத்தில் வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரைட் சைடெலாம் பார்த்தீங்கன்னா பெரிய மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய மரம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது காற்றடிக்கும், மரம் கிளை விழுகும், ரொம்ப பேட் சுச்சுவேஷனு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல அட்டை பாருங்கள், அதெல்லாம் எப்படி சொல்கிறேனே தெரியல, அவ்வளோ அட்டைகள் நிறையவே இருக்கும். நம்ம அந்த பஸ் ஸ்டாண்டு போயிட்டு இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது, அங்கே நின்று அட்டையை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. அதாவது நம்ம வந்து நிறைய இடங்கள்ல நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம், அதே மாதிரி நீங்களும் ஒர்க் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு எஸ்டேட் வாழ்க்கையில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைஃபுங்க. அதாவது எஸ்டேட்டில் வாழக்கூடிய மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது காரணம் என்னன்னு சொல்கிறது, என்ன பண்ணுறது, அவங்க செய்கிற கூலி வேலை தான். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு காலில் வந்து பார்த்திங்கன்னா அட்டை இருக்குது. இந்த மலையிலையும், அதாவது வெயில் அடிச்சா கூட தெரிஞ்சிக்காது. இந்த நம்மளுக்கு முன்னாடி டீ கார்டன் இருக்குது. ஸோ அங்கே ஒர்க் பண்ணும்போது எந்த ஒரு இதுன்னு தெரியாது. பட் நம்ம இந்த ஏர்கார்டெலாம் ஒர்க் பண்ணும்போது பயங்கர காற்றடிக்கும் போது சாப்பிட முடியாது, அட்டை பூச்சி. நம்ம இங்கே நடந்து வரும்போதே ஒரு அட்டை ஏறிச்சு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக அப்படி வேலை செஞ்சு போயிட்டு இருப்பாங்க, எவ்வளோ அட்டை ஏறும். ஸோ அதனால பார்த்திங்கன்னா இந்த மூக்குப்படிலாம் இருக்குது பார்த்திங்களா, அது ஆயில் டெட்டாலாம் போட்டு காலில் தேய்ச்சிட்டா போவாங்க. நம்ம நடந்து வந்து பாருங்கள், இப்போயே பாருங்கள் எத்தனை அட்டை இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள், தெரியுங்களா, இதாவே சட்டை. இங்கே பாருங்க, இது என்னன்னா ஒட்டிடுச்சுன்னா வராது, அதுதான் பிரச்சனை. பா இங்கே பாருங்க, இங்கே ஒன்று இருக்குங்களா, இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குன்னு. இங்கே பாருங்கள் வயசு, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அட்டை இருக்குது பாருங்கள், ஏகப்பட்ட அட்டை. இங்கே பாருங்கள் வரைய மாட்டேங்குது. இங்கே பாருங்க அட்டையை பார்த்தீங்களா, என்ன இருக்கும் கைஸ், எங்கேயாச்சும் இருக்கும். இங்கே பாருங்கள் அது எப்படி தான் அதுக்கு தெரியும் தெரியல. இங்கே பாருங்க, நம்ம நின்றுருக்கோம், அப்படியே தேடி வருது பாருங்க, செப்பல்லாம் வச்சோம்னா அப்படியே தேடி இங்கே தான் வரும். அட்டி அப்படி விட்டு போகக்கூடாதுங்க, யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க மேலே ஏறிடும். ஸோ அதுக்கு ஒரு வழி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வராதுங்க.
மழை தான், லைட்டான மழை தான். அப்படியே பாருங்கள் கால் எங்கே இருக்குது அப்படியே தேடி வருது பாருங்களேன். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இது பாருங்க, ஃபுல்லாக அட்டைப்பூச்சியாக தான் இருக்குது. இருங்க கேஸ், இந்த அட்டைக்கு ஏதோ ஒரு வழி பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு என்ன தேர்றன்னு உங்களுக்கு தெரியும். அப்பா கேஸ் இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே இன்னொரு அட்டை ஏறுது பாருங்கள். இங்கே பாருங்கள், இது மேலே ஒரு அட்டை. அப்பா வீட்டில் அப்பயும் சொன்னாங்க அந்த பூச்சி அந்த மருந்து எடுத்துகிட்டு போக சொன்னாங்க, அட்டை இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் போய் நான் எடுக்காமல் வந்துட்டேன். அப்படி இருந்தாலும் இப்போ அதுக்கு என்னாச்சும் பண்ணணும். இருங்க ஒரே நிமிஷம் வந்துடுறாருங்க. இப்போ அடிச்சு கிளைமேட் பாருங்களேன் எப்படி இருக்குண்ணே. நம்மளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீ கார்டனு செம்மையாக இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜீப் நம்ம வருதுங்களாட்டுக்கு. இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஹில் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஹில் ஸ்டேஷனாகவே பார்த்தீங்கன்னா ஜீப்பு தாங்க. இங்கே டிரான்ஸ்போர்ட்டே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜீப் தான். நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் மட்டும் தான் வரும். ஜீப் வருது பாருங்கள் எப்படி வருது பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஜீப்பு தான். வாங்க ஜீப்பு பாருங்க எப்படி போயிட்டு இருக்கு. கேஸ் இன்றைக்கி நம்ம போகக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சாண்டில்ஸ் அப்படின்ற எஸ்டேட் தான். கேஸ் அட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக முடிச்சு கட்டியாச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாண்டில்ஸ் அப்படின்ற இடத்துக்கு போய்ட்டோம். அதாவது இன்றைக்கி நம்ம போகக்கூடிய இடம் சாண்டில்ஸ் அப்படின்ற ஏரியா தான். அதாவது நம்ம அங்கேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 கிலோமீட்டர். இங்கே வந்து சாண்டில்ஸ் சென்ற இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாண்டில்ஸ் தான் கேஸ் இருக்கும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கீழே பார்க்கணும் ஆத்தூர் அப்படின்ற இடம். ஸோ அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 3 வாரத்துக்கு முன்னாடி தான் ஃபுல்லாக முடிச்சுன்னு நினைக்கிறேன். கடை வெட்ட அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி இந்த ஊரில் கடை வெட்டு இருக்கா இல்லையானே தெரில, ஏன்னா அந்தளவுக்கு யாருமே காணோம். கேஸ் இந்த ஊரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 குடும்பம்லேருந்து 10 குடும்பம், ஸோ அவ்வளோதான் இருக்காங்க. நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாம் போயிட்டாங்க, காலி பண்ணி போயிட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம் இருக்கு இல்லைங்களா, ஃபாரஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ், அது இல்லாமல் யானைகள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் நிறையா இருக்கும், காட்டு விலங்குலாம் ஏகப்பட்டது இருக்குங்க. இப்போ கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா சாண்டில்ஸ் அப்படின்ற இடத்துல தான் இருக்கும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை ரொம்ப கம்மி. பட் இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள், அதாவது இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன, அதாவது அந்த சாமிக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சாண்டில்ஸ் அப்படின்ற இடத்துல தான் இருக்கும். செம்மையாக இருக்குது பாருங்களேன். நம்மளுக்கு முன்னாடி தான் ஆத்தூர் அப்படின்ற இடம், பட் எல்லாமே மிஸ்ட்டு மூடி இருக்குது, எதுவுமே தெரியாது. அதாவது நம்ம இன்றைக்கி வந்துருக்கக்கூடிய அந்த சாண்டில்ஸ் அப்படின்ற கிராமத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த வழியாக தான் நம்ம வந்தோம். அதை பாருங்க, அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் நின்றுருந்தோம். அப்படியே வந்து கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி தான் ஹாஸ்பிட்டல். இந்த எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறாங்களா, ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வேலை செய்யும்போது ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா, ஏன்னா அடி எது படித்தாலும் இங்கே வந்து பார்த்துக்கலாம். கீழே தாங்க அந்த ஆத்தூர் அப்படின்ற இடம். ஃபுல்லாக மிஸ்ட்டு மூடி இருக்குது, எதுவுமே தெரிய மாட்டுது. இதாக நம்ம வந்த வில்லேஜ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஒரு காலத்தில் அவ்வளோ பேர் இருந்தாங்க, இன்றைக்கி யாருமே இல்லை. எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். இதில் தான் நம்ம போகணும். அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ தான் கைஸ் ஒருத்தரை பார்க்குறேன், அவங்க இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. அங்கே ஒரு கோயில் தெரியுதுங்களா, அங்கே தான் நம்ம போகணும். அதுக்கு மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்படி அந்த சவுக்க மரம்னு சொல்லுவோம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா சவுக்க மரம் நிறையா இருக்குங்க. கைஸ் இப்போ நம்ம இருக்க இடம் தான் சாண்டில்ஸ் அப்படின்ற இடங்க. ஸோ நம்ம இங்கே தான் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ நம்மளுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் செம்மையாக இருக்குது பாருங்கள். பட் இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக அந்த ஏரியா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டமே இல்லாமல் ரொம்ப எப்படி சொல்கிறது, யாருமே இல்லை. நம்மளுக்கு முன்னாடி பாருங்கள் வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பாதி வீடு இடிஞ்சு வீடுகள் இங்கே இருந்த, அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அடையாளம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது கூட பார்த்திங்கன்னா இங்கே பார்க்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம ஊர் அப்படி தாங்க. நம்ம அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அது வர பார்த்திங்கன்னா வீடுகளாக இருந்துச்சு. இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா வீடு எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம வந்த கோயில் இங்கே தாங்க, இது தாங்க அந்த கோயில், அம்மன் கோயில். வாங்க அப்படியே மேலே போவோம். இப்போ நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா சாண்டில்ஸ் அப்படின்ற இடத்துல தான் இருக்கும். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இங்கே தான் பார்த்திங்கன்னா திருவிழா. நம்மளுக்கு பேக் சைடெலாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு வீடுங்களாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
எல்லாம் போயிட்டாங்க. பட் இருந்தாலும் இங்கே இருக்க குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, அதாவது அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் முறையாக பார்த்திங்கன்னா திருவிழா அந்த விஷயம்லாம் சூப்பராக நடத்திட்டு இருக்காங்க. ஸோ வந்தாலும் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகலான்னு பார்த்தேன், அங்கே போக முடியல, எல்லாமே லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்தோம் வந்து சாப்பிட கூப்பிட்டாங்க. ஸோ சாப்பிட்லாம், பட் இருந்தாலும் ரொம்ப நாள் ஆச்சு இந்த இடத்துக்குலாம் வந்து. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி பார்த்துட்டு என்னதான் சுற்றி பார்க்குறீங்க பார்த்தாவே சூப்பராக தெரியும். மழை அடிச்சிட்ருக்கு. இந்த ஏரியா பாருங்கள், இங்கேருந்து காமிக்கிற பாருங்க, நமக்கு முன்னாடி தான் கோயில். ஸோ பேக் சைட்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா. அதை சொன்னேன் நீங்கள் எல்லாமே சவுக்க மரம் டிஃப்ரெண்டாக வெயில் காலத்துக்குலாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். பட் இந்த இடம்லாம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இருந்தாங்க, மக்கள் கூட்டமாக இருந்தாங்க. இன்றைக்கி தான் இல்லை. இந்த வீடெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு, ஏரியா அப்படி இருக்கும். இந்த கோயில் பாருங்கள் நம்மளுக்கு முன்னாடி, அதாவது இதாக கேஸ் நம்ம ஏரியா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதான் கோயில். மேலே பாருங்கள் ஃபுல்லாக மிஸ்டெல்லாம் மூடி செம்மையாக இருக்குது. அழகான ஊர். இன்றைக்கி இப்படி இருக்குது. திருவிழாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு விறகுலாம் வெட்டி போட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்தோன்னா சாப்பாடு ரெடி. இலையெல்லாம் கிடையாதுங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இலை இல்லையா, இலை அங்கே கோயில் இருக்கா. சரி விடுங்க, உள்ள உட்காந்துக்கலாமா, இங்கே சாப்பிடலாமா? வர 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 அப்போ வரலாண்ணா. எப்படி இருக்கு பத்தி அதெல்லாம் பத்தி ஒரு டிஃபரெண்டான ஃபீலிங். இங்கதான் என்னது உள்ளதான், இங்கதானே உள்ள உட்கார்ட்டா அப்படியே உட்காந்துக்கலாம். ஓகே வெளியே பார்த்தீங்கன்னா பயங்கர மழை, அதனால பார்த்தீங்கன்னா உள்ளே சாப்பிட போட்டாங்க. அப்படியே சாப்பிட அப்படியே போக வேண்டியதான். எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்காங்க. சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்களா? ஆமாம் ஆமாம். தண்ணி பரவாயில்ல. ஓகே அப்படியே சாப்பிட்டு போக வேண்டியதான். வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பாடு போட்டு கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்க மட்டனு. அதனால இந்த மாதிரி கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிடுவோம், அதோட டேஸ்ட்டே வேறு. இதெல்லாம் அனுப்புறது அனுப்புறீங்களோ பாருங்க, எல்லாம் தண்ணியெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டாங்க. தண்ணி எடுத்து உள்ள சாப்பிடும் நீட்டு. நம்ம பசங்க இங்கே பாருங்க ஓஎஸ் அப்படியே சாப்பிட்டு போகும்போது நம்மளுக்கு தண்ணியிலேருந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சாங்க. டம்ளரு சாப்பாடு இங்கே இருக்குது. இப்போ தண்ணி பாருங்க எவ்வளோ வச்சுருக்காங்க. இங்கே சாப்பிட்டு அப்படியே போகும்போது பேலன்ஸ் பண்ணி பண்ணி பண்ணுறேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி. அதாவது ரீசெண்ட் டைமாக பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் போய் இந்த கெடா சூடாக இருக்கட்டும், இந்த மாதிரி வெட்டி அவ்வளோதான் எப்படி சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது இந்த ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அடிக்ட் ஆகிட்டேன் இந்த மாதிரி சாப்பாடுக்கலாம். அதாவது இந்த அன்னதானத்துக்கலாம் சாப்பிட்டு அப்படியே போக முடியாது. கேஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி அதாவது கெடா வந்து போயிட்டு வந்துட்டோங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மழை கிடையாது. ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர மழை, கொடை வேறு பார்த்தீங்கன்னா ஓட்ட கொடை அப்படியே வந்துட்டோம். போகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா எப்படி சொல்லிட்டு நிலையாமல் போனேன். ஓரளவுக்கு மழை இருந்துச்சு. இப்போ வந்து பயங்கரமாக நனைஞ்சிட்டேன். இந்த பாருங்க நம்ம ஏரியாவில் எப்படி மழை பெய்ய பாருங்க, சரியான மழை. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அட்டை போயிட்டு போகும்போது கூட அட்டை அந்த அளவுக்கு இல்லைங்க, வரும்போது அவ்வளோ அட்டை ஏறிச்சு. இந்த ஏரியா மழை பெஞ்சே அப்படி தான் பயங்கரமாக அட்டை ஏறும். ஸோ எவ்வளோ அட்டை தெரியுங்களா, இன்னும் இருக்கான்னு தெரியல. அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து அப்படியே பிடிங்கிட்டு இதுக்கப்புறம் அப்படியே போக வேண்டியதான். பட் நம்ம ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவும் கிடையாது, நீலகிரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மழை மே ஜூன்லாம் பார்த்தீங்கன்னா பட்டைய கலப்பு மழை. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் கேட்க வேணும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மலையோட மலையாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம், இடம் வந்து போயிட்டு வந்துட்டோம். சாப்பாடும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருந்துச்சு. மழைனால பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே, அதாவது நம்ம வீடு இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எஸ்டேட் வீடு, உள்ளே சாப்பாடுலாம் கொடுத்தாங்க. சரி சாப்பிட்டு வந்துட்டோம். ஓகே கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் கண்டிப்பாக நீங்கள் யாருமே பார்த்துக்க முடியும். கிடையாது போவீங்க, பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்மாஸ்பியர். ஓகே நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளே போக வேண்டியதான். பயங்கரமாக மழை பெய்யுது. ஓகே இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மழை டைம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யாரும் வெளியெல்லாம் போகாதீங்க, சேஃபாக வீட்டிலே இருங்க. பயங்கரமாக மழை பெய்யுது.